அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் எம் நெல்லை மெய்தீன் எம்ஏசி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் மகத்தான கிருபையால் புனித மிகுந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற கட்டுப்பாடுகள், நமக்கு சொல்லி தந்திருக்கிற அறிவுரைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்கள், நமக்குண்டான போதனைகள், எது ஹலால் எது ஹராம் என்று கற்பித்து தந்திருக்கிற விதிமுறைகள், இவை யாவும் இந்த உலகத்திலே நாம் அதை பேணி வாழும் பொழுது ஈருலக வாழ்க்கையிலையும் அது வெற்றியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நற்செய்தியை சொல்லித் தருகிறது. நீங்கள் உலகத்திலே இதை பேண வேண்டும், இதை பேணக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக அதிகமான கட்டுப்பாடுகளை சொல்லி தந்திருக்கிறான். நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் படக்கூடிய துன்பத்தை துயரத்தை பார்த்து இறைவன் ரசிக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. இந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் ஈருலக வாழ்க்கையிலையும் நமக்கு வெற்றி என்கின்ற மகத்தான பரிசை தருவதற்காக இறைவன் இப்படிப்பட்ட விதிமுறைகளை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தின் சபையின் மூலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவுரைகளை இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற மகத்தான நன்னோக்கத்திலே கூட்டப்பட்டிருக்கிற இந்த சபையிலே செவியேற்றதை செயல்படுத்துவோம் என்கின்ற தலைப்பின் கீழ் இஸ்லாத்தின் அடிப்படையான சில அறிவுரைகளை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல இருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமான்தாரிகள், மூமீன்களாக பார்க்கப்படுபவர்கள். அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான். மூமீன்களுடைய பட்டியலை இறைவன் நமக்கு பட்டியல் போட்டு காட்டுகிறான், படம் பிடித்து காட்டுகிறான். மூமீன்கள் எப்படி இருப்பார்கள்? சமிஅனா வ அத்தாஅனா, எதை காதால் செவியுற்று கேட்டோமோ அந்த செவியேற்றதை அனைத்திற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். தன் வாழ்க்கையை அத்தோடு இணைத்து கொண்டு வாழ்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அதோடு அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அதிலே எந்த ஒரு பிசிறு தட்டுகிற வேலைகளையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எதை காது கொடுத்து கேட்கிறோமோ, எந்த அறிவுரைகளை பார்க்கிறோமோ, எதையெல்லாம் நாம் படிக்கிறோமோ, இந்த அறிவுரைகள் யாவும் பார்த்து ரசிப்பதற்கு அல்ல. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை இன்றைக்கு சமூகத்தில் பிறந்திருக்கிறது. பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்து ரசனை செய்யக்கூடிய ஒரு மோகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பேசக்கூடிய ஆட்களுடைய கருத்துக்களை பார்த்து உன்னிப்பாக கவனித்து அதை வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தால், பேசக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம், முகத்தை பார்க்கிறோம், பாவனையை பார்க்கிறோம், ஆடையை பார்க்கிறோம், அழகை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். உலகமே இப்படித்தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கு நம்ம அமைப்பு மட்டுமல்ல, நம்ம ஜமாத்து மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற எக்கச்சக்கமான அமைப்புகள், ஜமாத்துகள், அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கள், அதனுடைய அர்த்தத்தை கூட விளங்காமத்தான் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனநிலை சமூகத்தில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? யோசித்து பாருங்கள். பேசக்கூடிய ஆட்களை பார்த்து அப்படியே வர்ணிக்கக்கூடிய, என்ன மாதிரி பேசுறாரு, எதுக்கு பேசப்படுதோ அது மறந்துடுது, அது காணாம போயிருது, அந்த நோக்கம் சிதைந்து போயிருது. ஆனா பேசக்கூடிய ஆட்கள், அவருடைய பேர் என்ன, அவருடைய ஊர் என்ன, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன, அதனுடைய பிராண்ட் என்ன, இது மட்டும் நம்ம கண்டுக்கு நிற்குது. அவர் என்ன மாதிரி அழகா இருக்கிறாரு, அவர் பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? சரிப்பா, என்னப்பா பேசினாரு தெரியலையே, மறந்து போயிருச்சே. இன்றைக்கு ஏதோ பாட்டு கேட்கிற மாதிரி, படம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இன்றைக்கு பயானை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை சமூகத்தில் இருக்குதா இல்லையா? யோசித்து பாருங்கள். எதுக்கு அறிவுரை சொல்லப்படுது? எதுக்கு போதனை போதிக்கப்படுது? ரசிக்கிறதுக்கா? வாழ்க்கையில செயல்படுத்தி ருசிக்கிறதுக்கு இல்லையா?
செயல்பாட்டிலே காட்ட வேண்டும் என்கின்ற தன்மை, அதுதானே மூமின்களுடைய பண்பு. அது இல்லையே சமூகத்தில், அது இல்லையே இந்த உம்மத்தில். அவர் பேசுறாரா, நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், இதெல்லாம் சரியா வராது, செட் ஆகாது. பேசுபவர்களுடைய பேச்சை மதிப்பெண் போடுவதற்கு உட்கார்ந்து இருக்கிறோமா? இவருக்கு 100 மார்க், இவருக்கு 50 மார்க். இதுக்கா இஸ்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது? இதுக்கா மார்க்கத்தின் போதனைகள் போதிக்கப்படுது? அப்படி பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச தெரியாதுதான், நாவிலே பிரச்சனை இருக்கிறது தான். பேச்சினுடைய அளவு மட்டும் சத்தியத்தின் அளவுகளா? பேச்சை வைத்து நாம் தீர்மானிக்க முடியுமா? நல்லா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு, டாப்பா பேசுறாரு, என்னப்பா பேசுறாரு தெரியல, என்ன கருத்தை நாடுனாரு தெரியல, என்ன கொள்கையை சொல்ல வந்தாரு தெரியல, நல்லா பேசினார். இது என்ன பாட்டாங்க, சினிமா பாட்டா? யோசித்து பாருங்கள். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கொண்டு சில விஷயத்தை வன்மையா கண்டிக்கிறான். குர்ஆனை நீ அப்படி பார்க்காதன்றான் அல்லாஹ். ஹதீஸ்கள் அப்படி பார்க்காத, உலகம் போகிற போக்கில் நீ போகாத. எப்படி பார்க்கணும் குர்ஆனை? எந்த மாதிரி பார்க்கணும்? உலகத்தில் கவிதைகள், கவிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கள சமுதாயமே வரவேற்கும். பழைய காலத்தில் மன்னர்கள், அரசர்கள்லாம் வாழும் பொழுது எப்பயாவது அரசன் டென்ஷனாக இருக்கும்போது, கடுப்பாக இருக்கும்போது புலவர்களை கூட்டு வந்து பாட வைப்பார்கள். அவங்க பாடி என்ன செய்வாங்க, பரிசை வாங்கிட்டு போவாங்க. அவன் என்ன பாடுனா, அந்த பாட்டை கொண்டு எதை நாடுனா எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ள கல்வி முறைகள்லையும் இந்த கவிதை வரிகள் இருக்கத்தான் செய்து. முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ளம் பராபரமே இப்படின்ற மாதிரி இதனுடைய அர்த்தத்தை விளங்கி படிக்கிறாங்களா? சும்மா மொட்டை மனப்பாடம், மொட்டை கட்டையா மனப்பாடம் பண்ணி நீ எழுதுனா உனக்கு 10 மார்க்கு. கடவுளை புகழ்கிற பாடல், புலவர்களை புகழ்கிற பாடல், மன்னர்களை புகழ்கிற பாடல், அரசர்களை புகழ்கிற பாடல் இன்று எக்கச்சக்கமா. அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சில 50 காப்பியங்கள் சொல்லுவாங்க, பேருக்கு சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசனை மோகத்திலேயே எழுதப்பட்டிருக்கும். அது எழுதுறாருல, அவருடைய அந்த தமிழ் பற்றை, ஆற்றலை வெளிக்கொன்ற வர மாதிரியே ஒரு செய்தியை நாட மாட்டாங்க. என்ன சொல்ல வராங்க, அது மூலம் என்ன சரித்திரத்தை சொல்றாங்க, என்ன கொள்கையை நாடுறாங்க, என்ன பண்பை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க, எதுவுமே இருக்காது. அவர் எப்படிப்பட்ட கவிஞர் என்பதை எழுத்துல காட்டிடுவார். வாயிறு கடைமணி நடுநாடடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆலியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிபன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை சுரப்ப சூழ்கலன் மன்னா நின்னகர் புகுந்தி கென்கார் சிலம்பு பகர்த்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு அடிகள் இருக்குது, பாடல். என்ன பாட்டுனா, கண்ணகி வந்து மதுரை எரிச்சதா ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் அந்த மன்னன்ட்டு முன்னாடி போய் அந்த கால் சிலம்பை போட்டு உடைச்சாங்களாம். இப்போ படிச்சன்ல, இது மூலமா உங்களுக்கு எதுக்காவது அது விளங்குச்சா? யாருக்காவது தெரியுதா? அர்த்தம் நாடப்படுதா? செய்தி சொல்லப்படுதா? கொள்கை நிலைப்பாடு பேசப்படுது? எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மமதை, இந்த மோகம், ரசிக்கக்கூடிய தன்மை, ரசனை மனநிலை காலம் தொன்று தொட்டு அப்படியே இருக்குது, தொடர்ச்சியா இருக்குது. இதை ஏன் சொல்றோம்னா, குர்ஆனை இப்படி பார்க்க கூடாது, ஹதீஸுகளை இப்படி பார்க்க கூடாது, ரசிக்கிறதுக்காக பேசப்படுவது இல்லை. செய்திகள் யாவும் சொந்த வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக சொல்லப்படுது. பயான் கேட்க வரோம்னா என்ன மனநிலையில் வரணும்ன்ற அந்த சிந்தனையை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்து விட்டான், அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான். இதை செயல்படுத்துறது மட்டும்தான் நம்முடைய வேலை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இந்த குர்ஆன் என்பது இது கவிஞர்களுடைய சொல் அல்ல. நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள். வலா பிகௌலி ஷாயிர், இது கவிஞனுடைய சொல் கிடையாது. கலீலம்மா துக்மினூன், நீங்கள் குறைவாகத்தான் ஈமான் கொள்கிறீர்கள். வலா பிகௌலி காஹின், இது ஜோசியக்காரனுடைய பேச்சும் அல்ல. கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகத்தான் படிப்பினை பெறுகிறீர்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது அகிலத்திற்கு சொந்தக்காரனான அல்லாஹுவால் அருளப்பட்ட வேதம். இது அப்படி பார்க்காத, இது கவிதை கிடையாதுடா,
இது பார்த்து ரசிக்கிறதுக்கு, படிச்சு அப்படியே என்ன மாதிரி இருக்குது என்று பேசுறதுக்கு கிடையாது. இதுக்காக இது இறக்கப்படவும் இல்லை, அந்த அவசியமும் இல்லை, அதற்கு தேவையும் இல்லை. குர்ஆன் இதுக்கா? பார்த்து வர்ணிக்கிறதுக்கா? அப்படியே பேசி அதனுடைய புகழை பேசுறது அதுக்கல்ல. படிப்பினையை சொல்வதற்கு தான், பாடத்தை சொல்வதற்கு தான். இதை முதல்ல விளங்கணும். ஏன்னா இன்றைக்கும் இந்த சபை கூட்டப்பட்டிருக்கிறது என்றால் எதற்காக, என்ன நோக்கத்துக்காக? பேசுறவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு காட்டுவதற்காக அல்ல. முழுக்க பேசப்படுகிற விஷயங்கள் யாவும் சொந்த வாழ்க்கையில அந்த பாவங்கள் இருந்தால் அதிலிருந்து திருந்த வேண்டும் என்கின்ற மகத்தான நோக்கத்தில் கூட்டப்பட்டிருக்கிற சபை இந்த சபை. விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப வாங்க, சமுதாயத்தில் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது? செவி ஏற்றதை செயல்படுத்துவோம் என்றால் இன்றைக்கு செவி ஏற்கப்படுகிறது, சமுதாயத்தில் சொல்லப்படுகிறது, எக்கச்சக்கமான போதனைகள் போதிக்கப்படுகிறது, உபதேசங்கள் அள்ளிவாரி தெளிக்கப்படுகிறது. ஆனா செயல்பாட்டில் இல்லை, செயல்படுறது கிடையாது. சொந்த வாழ்க்கையில பாவங்களை விட்டு விலகிறது கிடையாது, தீமைகளை விட்டு, அசிங்கத்தை விட்டு, ஆபாசத்தை விட்டு, அருவருக்கத்தக்க வாழ்க்கையை விட்டு விலகி வருவது கிடையாது, நல்லதொரு வாழ்க்கையை நோக்கி பயணிப்பது கிடையாது, நல்ல அறங்களில் ஈடுபடுவது கிடையாது, தர்மத்திலே, தொழுகையிலே, அலட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே, குடும்பத்திலே மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட போதனையை தெரிந்து கொண்டு இன்றைக்கு மார்க்கத்தை பேணுவது கிடையாது. அதனால்தான் இந்த தலைப்பு. அல்லாஹ்வின் அச்சத்தை உச்சமாக வைத்து பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும். இன்றைக்கு அந்த மாதிரியான சிந்தனை இல்லை, எல்லாமே துவக்கப்பட்டுருச்சே. ரசூலுல்லாஹ் முழு குர்ஆனை கண்ணால் பார்த்தது கிடையாது, இன்றைக்கு முழு குர்ஆன் இருக்குது. ஹதீஸ் கிரந்தங்கள் ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஹதீஸுகளும் எழுதப்பட்டது கிடையாது, 1-2 செய்திகளை தவிர. கடைசி காலகட்டத்தில் இன்றைக்கு புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, நசை, அஹ்மது, திருமதி, எக்கச்சக்கமான ஹதீஸ் கிரந்தங்கள் வந்துருச்சு. படிக்கிறாங்க, குர்ஆனை வாசிக்கிறாங்க, தெரிகிறாங்க. செயல்பாடு, முஸ்லிம்களுடைய செயல்பாடு எந்த மாதிரியாக இருக்கிறது? ஷிர்க் சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களும் ஷிர்க்கை விட்டு விலகி வந்து விட்டார்களா? தர்கா வழிபாடு இந்த சமுதாயத்தில் இல்லையா? சூனிய நம்பிக்கை இந்த சமுதாயத்தில் இல்லையா? தகடு, தட்டு, தாயத்து என்று கட்டி வைத்துக் கொண்டு அதை நம்பிக்கை கொண்டு பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்களே. இந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலையே. ஹதீஸுகளுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சுக்கள், உபதேசங்கள் எதுவுமே அவர்களுடைய வாழ்க்கையில செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படலையே. இன்னைக்கு நாம் ஏகத்துவவாதிகள், நாம் தூய தௌஹீதுக்கு சொந்தக்காரர்கள், அப்படிதானே நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தௌஹீதை பேசக்கூடிய மக்களிடத்திலே கூட பல தருணங்களில் ஒரு தள்ளாட்டம், ஒரு தடுமாற்றம், இது நம்மிடத்தில் ஏற்படுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றைக்கும் நாம எக்கச்சக்கம் ஏராளமான சபைகளில் நம்ம பேசிய விஷயங்கள், திருமணம் சம்பந்தமான இன்றைக்கும் நிலைப்பாடு, சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அள்ளி வாரி காசை கொட்டி தீர்த்தால்தான் திருமணம். மேடை ஓடணும், அதை அலங்கரிக்கணும். மாப்பிள்ளை பொண்ணு வராருன்னா அப்படியே ஒரு பிரமிப்பு, ஒரு அலங்கரிப்பு, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு, இதெல்லாம் இருக்கணும். ஊரையே கூப்பிடணும், சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடணும், எல்லாத்துக்கும் சோறு போடணும், மண்டபத்தில் தான் வைக்கணும், இவ்வளவு காசு செலவழிக்கணும், பேனர் வைக்கணும், போஸ்டர் அடிக்கணும், இன்விடேஷன் பத்திரிகை அடிக்கணும், வீடு வீடாக போய் சொல்லணும், 1க்கு 2 தடவை சொல்லணும். இப்படியெல்லாம் சமுதாயத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த உம்மத்து கடுமையாக ஆக்கி வைத்திருக்கிறதே. இது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற சட்டங்கள் என்ன? அதை பின்பற்ற வேண்டியது நாம் தானே. நாமளே பின்பற்றலனா வேற யார் தான் இன்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியும்? யார் இந்த மார்க்கத்திற்கு உரித்தானவர்கள்? யார் சொந்தக்காரர்கள்? மார்க்கத்தை சொன்னதை பேணுறது மட்டும்தான் நம்ம வேலை. இங்க போய் கருத்து சொல்றது, கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று பேசக்கூடிய நாவுகளை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையா வெறுக்கிறான். திருமறை
குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு மார்க்க விவகாரத்தை தீர்மானித்து விட்டால் மூமின்களுக்கோ இந்த தூதருக்கோ சொந்த கருத்தை சொல்வதற்கு அருகதையே இல்லை என்கிறான் இறைவன். இல்லை தானே? இது யாருடைய மார்க்கண்டா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா? இதுல கருத்து சொல்லலாமா? நம்ம இதை மாத்துங்கன்னு பேசலாமா? அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய வேலை. என்ன பிரச்சனை? இன்றைக்கு வரைக்கும் நபி வழிக்கு மாற்றமான திருமணங்களை நடத்தி வைக்கிறதே ஆலிம்கள் தான், ஆலிம்கள் தான், இமாம்கள் தான், ஜமாத்தார்கள் தான், முத்தவல்லிகள் தான். யாரையும் இழித்து பேசுவதற்கு அல்ல இந்த பேச்சுக்கள், யாரையும் கேவலமாக பார்ப்பதற்கு அல்ல, திருந்துவதற்காக, சமூகத்தை திருத்துவதற்காக. யாரையும் திட்டுவதற்காக பேசப்படவில்லை, திருத்துவதற்காகத்தான் பேசப்படுகிறது. திருமணத்தை வைத்து எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் சமுதாயத்தில் நடக்குது. இதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குதா? சுட்டி காட்டுவதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறதா? ஒரு ஜமாத் இருக்குதா? ஒரு முதுகெலும்புள்ள நெஞ்சுறுதி மிக்க ஈமானிலே உறுதிப்பட்ட ஒரு ஆலிம் இருக்கிறார்களா? நல்லா இருக்குதே, பேச்சு நல்லா இருக்குதே, கேட்க நல்லா இருக்குதே, சாங்கா இது, பாட்டா, படமா, கூத்து கும்மாளமா, நாடகமா, டான்ஸா, ஆட்டம் பாட்டமா, சமுதாயத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிற விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? ஏகத்துவாதிகள் என்று சொல்லப்படுகிற மக்களே இந்த விஷயத்திலே சமரசத்திலே போகக்கூடிய ஒரு தன்மை. யார் எப்படி போனால் நமக்கு என்ன பாய்? நம்ம பாட்டுக்கு வாழ்வோமே, நம்ம பாட்டுக்கு இருப்போமே, நம்ம கொள்கையை நம்ம உள்ளத்திலே வச்சு பூட்டிட்டு போயிட்டா அல்லாஹ் என்ன குற்றமா பிடிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு அவ நம்பிக்கையிலே பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள், மிக குறிப்பாக ஏகத்துவாதிகள். ரசூலாவை பார்த்து அல்லாஹ் சில வார்த்தையை சாதாரணமாக சொல்ல மாட்டான், கடுமையாக சொல்லுவான். அப்படி கடுமையாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் பட்டியல் போடுகிறேன். ரசூலுல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசின வார்த்தைகள், உதிர்த்த சொற்கள் உள்ளத்தை தைக்கக்கூடிய விதமாக இருந்துச்சு, மனசு அப்படியே பதம் பார்த்துச்சு. ரசூலுல்லாஹ் கூட சில நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாடுனாங்க, விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ் குறை சொல்றதுக்கு அல்ல, ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த, முகமது நபியிடத்தில் இருந்த இந்த உள்ளத்தின் ஓரத்தில் இருந்த இந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். நபியே, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நீங்கள் அப்படி வளைந்து நெளிந்து கொடுத்தால் அந்த குஃபார்களும் வளைந்து கொடுப்பதற்கு விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். நபியே, வலா துத்திஅ குல்ல ஹல்லாஃபின் மஹீன், பாவியாக இருக்கக்கூடிய யாருக்கும் நீ கட்டுப்படாதே, வரம்பு மீறுகிற எவனுக்கும் நீ கட்டுப்படாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினான். நூன் என்கின்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிற வசனங்கள் இந்த வசனங்கள். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சாதாரணமாக சொல்றது ஒன்று, எப்படி பேசுகிறான் பாருங்கள். நீங்க வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா, சமரசம் பேசுனீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணுனீங்கன்னா அவனும் வருவான், கண்டிப்பா வருவான், வராமலாம் போக மாட்டான். ஏன்? ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி குறைஷி குலத்தில் பிறந்தவங்க, விளங்குதா? இவர் செக்கச்செவன் என்று, வெள்ளை வெளியர் என்று இருக்கக்கூடிய நிறத்திலே பிறந்தவர் ரசூலுல்லாஹ். குறைஷி குலம் உயர்ந்த குலமாக பார்க்கப்பட்டது. அந்த உயர்ந்த குலத்திலே ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தார்கள். அதனால் குஃபார்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா நான் உங்களோட வருவேன், இதுக்கு ஆசைப்பட்டாங்க குஃபார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான், நபியே நீ போயிடாத, அவன் அப்படித்தான் வருவான், அப்படியே மனசை கவர்ற மாதிரி பேசுவான், நம்பிராத. முனாஃபிக்கின்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்குன் அத்தியாயத்திலேயே தோலுரிச்சு காட்டுறான், முகத்தரையை கிழிக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? வைதா ரஐதஹும், நபியே நீங்கள் அவர்களை பார்த்தால், துஅஜ்புக அஜ்ஸாமுஹும், அவர்களுடைய உடல் மொழி எல்லாம் கவர்ந்து விடும். ஆஹா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நபியே நீங்களே பார்த்து மெய் சிலிர்த்து போவீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து மெய் சிலிர்த்து போவாங்களாம், விளங்குதா? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சூப்பரா இருக்கானே, ஜம்முன் இருக்கானே. இன்னும் அல்லாஹ் பேசுகிறான், வ இன் யகூலு தஸ்மஉ லி கௌலிஹிம், நபியே முனாஃபிக்கீன்கள் பேசுறத நபியே நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சூப்பரா இருக்கும், ஜம்முன் இருக்கும், அப்படி இருக்கும், கேட்க கேட்க இனிக்கும், காதுல தேன் வந்து பாயிர மாதிரி பேசுவான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இவர்களுடைய பேச்சு உங்களுடைய மனசை கவரும், நபிக்கே கவருமா, நபிக்கு கவருமா, விளங்குதா? நபியினுடைய மனசை அப்படியே கவர்ந்து இழுக்குமா. கன்னஹும் ஹுஷுபும் முசன்னதா,
இவர்கள் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிற பேரிச்ச மரத்தை போன்றவர்கள், மரக்கட்டைகளை போன்றவர்கள். பேச்சு தான் வாய்க்கிலேயே பேசுவான், சொந்த வாழ்க்கையில எல்லளவுக்கு கூட இவனிடத்தில் ஈமான் இல்லை. முனாஃபிக் இவன், நயவஞ்சகன். இவனை நம்பி நபியை நீங்கள் போறீங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரி விழிப்புணர்வுகளை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லித் தருவதன் மூலம் நமக்கு சில பாடத்தை சொல்லுகிறான். உலகத்திலே வழிகேடுகள் எந்த ரூபத்திலையும் வரும், எப்படியும் வரும். ஒரு கொள்கைவாதியை கொள்கையோடு பயணிக்க விடாமல் தடுப்பதற்கு தான் ஷைத்தான் இருக்கிறான். அவன் பின்னிய சூழ்ச்சி வலைகள் எக்கச்சக்கம், ஏராளம். உலகம் முழுக்க நிரம்பி வழிகிறது, பிதுங்கி தேய்கிறது. பல பேருடைய ஈமானை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே ஒட்டி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஈமானையும் உருவி கொண்டிருக்கிறது ஷைத்தானின் சூழ்ச்சி வலைகள். அந்த சூழ்ச்சி வலையில ஒண்ணு இந்த காம்ப்ரமைஸ், சமரசம். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜமாத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஷிர்க் சம்பந்தமா, பிதாத் சம்பந்தமா யாருக்கும் கட்டுப்படக்கூடாது என்கின்ற துணிவோடு தைரியத்தோடு ஒரு அமைப்பை கட்டி எழுப்புகிறோம் என்றால் யாருக்காக? படைச்சவனுக்கு பயந்து, அந்த ரப்புக்கு பயந்து, அவனுடைய சன்னிதானத்திலே மறுமையிலே போய் நிறுத்தப்படும் பொழுது, ஏண்டா ஊருக்காக வளைஞ்சு கொடுத்த, ஏண்டா உறவுக்காக வளைஞ்சு கொடுத்த என்று அல்லாஹ் நம்மை நோக்கி கேள்வி கேட்க கூடாது என்ற அந்த அச்சத்தை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு பயணம் செய்கிறோம். இதுல பிசிறு தட்டலாமா? இதுல ஆட்டம் காணலாமா? தடுமாற்றம் வரலாமா? யோசித்து பாருங்கள். எப்படி பிதாத்தான சபைகளிலே, அனாச்சாரங்கள் வழிந்தோடுகிற சபைகளிலே நம்மால் பங்கேற்க முடியும்? நாம் யாருடைய மனசை திருப்திப்படுத்த நினைக்கிறோம்? யார் மனச? மக்கள் மனசையா? சொந்த பந்தத்தின் மனசையா? படைச்சவனுடைய மனசை திருப்திப்படுத்த வேண்டாம்? அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்க வேண்டாம்? அல்லாஹ்வினுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டாம்? யோசித்து பாருங்கள். யாருடைய விஷயத்திலே விசுவாசத்தை காட்ட நினைக்கிறோம்? படைச்சவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு படைப்பினங்களுடைய நட்பு அவ்வளவு பெருசா தெரியுதா? அல்லாஹ் பாப்பானே, அல்லாஹ் கேட்பானே. அப்ப இந்த விஷயத்திலே நாம் விழிப்புணர்வு பெறணும். கேட்டுட்டோம், காது கொடுத்து கேட்டுட்டோம், கேட்கறதெல்லாம் சரி என்று மனசுக்கு தோணுது. ஆனா சந்தர்ப்பமும் சூழலும் நம்மை மாற்றுகிறது, திசை திருப்புகிறது, வேற எங்கேயோ பயணிக்கிறோம். குரான்ல அல்லாஹ் கேட்கிறான், ஃபைன ததுஹபூன். இந்த குரான், இந்த ஹதீஸை, இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீ எங்கடா போற? எங்க போற? இன்ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இது அகிலத்தாருக்கு அறிவுரை இல்லையா? இதை விட்டுட்டு நீ போறியா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வினுடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி திருமறை குரான்ல அல்லாஹ் பேசுகிறான், இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய வசனங்கள் யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா, அது கேலி செய்யப்பட்டு அது மறுக்கப்படுகிற சபையிலே அதை நீங்கள் செவியூட்டுகிறீர்கள் என்றால் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்து விட்டீர்கள் என்றால் இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும், நீங்கள் அவர்களை போன்றவர்கள் தான். இது யார் சொன்ன கட்டுப்பாடு? படைச்சவன் நமக்கு போட்டிருக்கிற கட்டுப்பாடு. நம்ம சொல்ல ஒருத்த மீறானா நமக்கு எவ்வளோ கோபம் வருமா வராதா? ஏன்னா நான் சொல்கிறேன், சொல்ல செஞ்சுட்டு இருக்கியா? கடுப்பாகுமா ஆக மாட்டோமா? ஆகும் தானே. சக மனுஷன்ட்ட நாம் பேசுகிற வார்த்தையை அவன் கேட்டுட்டு அவன் செயல்படாமல் விட்டா, ஏண்டா செவட்டு பையில சொல்கிறது காதில் விழலையா அப்படின்னு கோபப்படுவோமா பட மாட்டோமா? படுவோம், ஒவ்வொருத்தருமே படுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய வசனத்தை ஒருத்தன் மறுக்கிறான், கீழ்த்தரமாக பேசுகிறான், அதை புறக்கணிக்கிறான், அதை விமர்சிக்கிறான், அதற்கு ஆப்போசிட்டா ஒரு சபையை கூட்டி நடத்துறான், அங்க போய் அமர்றதுக்கு உனக்கு அனுமதி தந்தது யார்? யாரா அனுமதி கொடுத்தது? மார்க்கத்தை கிள்ளிக்கிறையா பார்க்கிறவனுடைய சபையில நீ எப்படி போய் உட்கார முடியும்? உட்கார்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்குதா? அதை நான் தடுக்கலையா? இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும், அப்படி நீ போய் உட்கார்ந்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை போன்றவர்கள் தான். கொள்கைவாதிகளே, தௌஹீத்வாதிகளே, இந்த சத்திய கருத்திலே சமரசம் என்ற பேச்சுக்கு சல்லி காசுக்கு கூட நாம் இடமளிக்க கூடாது. படைச்சவனுடைய சட்டத்திற்கும் கட்டுப்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு தான் இந்த கொள்கை நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சமரசம் பேசுறதுக்கு இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடிய அந்த தன்மையை இஸ்லாம் வன்மையா எதிர்க்கிறது. அதை உணருங்கள். கூட்டப்படுகிற சபை எந்த சபையாக இருக்கட்டும், நீங்க போவீங்க, கண்டிப்பா போவீங்க. எந்த சபையாக இருந்தாலும் இந்த வசனத்தை உங்கள் ஆள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இந்த தகுதி, இந்த அருகதை அந்த சபையில இருக்குதா?
அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்குதா, பிதாத்து அனாச்சாரம் நடக்குதா, அந்த சபையை அல்லாஹ்வுக்காக நான் புறக்கணிக்கிறேன். என் தகப்பன் செஞ்சாலும் தப்பு தப்பு தான், என் தாயே அந்த சபையை நடத்தினாலும் தவறு தவறுதான், என் மனைவி அந்த சபையை கூட்டினாலும் பாவம் பாவம் தான், என்னுடைய மகன் மகள் நான் பெற்றெடுத்தவர்களாக இருந்தாலும் அந்த சபையை கூட்டுகிறார்கள் என்றால் அதிலே நடைபெறுகிற தீமை தீமைதான். யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இந்த வளைந்து கொடுக்கிற தன்மையை அல்லாஹ் அனுமதி கொடுக்கவே இல்லை. இதை முதல்ல விளங்கணும். இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரியான விஷயத்தை பேசும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மக்கள்லாம் வெறுத்துட்டு போயிடுவாங்களே, நாளை பின்ன அவன் மூஞ்சில முழிக்கணுமே, நலம் விசாரிக்கணுமே, பேசணுமே, பழகணுமே, ஒட்டணுமே, உறவாடணுமே, இதெல்லாம் இருக்குதே. அல்லாஹ் இதுக்கும் சேர்ந்து மருந்து போடுறான். அல்லாஹ் வலா தஹ்ஷவுன்னாஸ், நபியே நீங்கள் மக்களுக்கு பயப்படாதீர்கள், வஹ்ஷவுனி எனக்கு நீங்கள் பயப்படுங்கள். மக்கள்லாம் உங்களை புறக்கணிச்சிருவான், முகம் சுழிச்சிருவான், உங்களை அருவருப்பா பார்த்துருவான், கோச்சிக்கிட்டு போயிடுவான், அவன் மூஞ்சில முழிக்கணுமே என்று நீங்கள் அவர்களுடைய நட்பை பேணினீர்கள் என்றால் என் நட்பு துண்டிக்கப்படும், துண்டிக்கப்படும், வெட்டப்படும். அவனுக்கு பயப்படாத நபியே எனக்கு பயப்படு என்று அல்லாஹ் பேசுகிறான். யோசித்து பாருங்கள். இது எல்லாம் உள்ளத்திலே உள்வாங்கிக் கொள்ளணும். அதனால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு போட்ட மிகப்பெரிய ஒரு கட்டளை, ஃபஸ்தா பிமா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாமல் சொல்லணும். அவன் முக சுழிச்சுக்குருவான், இவன் கோச்சுக்குருவான், இவன் அப்படியே புறக்கணிச்சிருவான். யாருடைய முக சுழிப்பிற்கும் பயந்து அஞ்சி நடுங்கி மார்க்கத்தை மறைக்கக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை நபியே நீங்கள் செஞ்சிராதீங்க. ஃபஸ்தா பிமா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாமல் போட்டு உடையுங்கள், சத்தியத்தை சத்தமாக சொல்லுங்கள், இதுதான் சத்தியம் என்று. யாருக்கு பயப்படுறீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு பூஸ்ட் அப், இதெல்லாம் ஆற்றல் மிகுந்த வசனங்கள், அறிவுரைகள், இதெல்லாம் நமக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தப்படணும். நம்ம பேச்சை கவனிக்கிறோம், எல்லாம் சரிதான், இப்போ செட் ஆகாது, அதெல்லாம் வசனம்லாம் இருக்குதான், உண்மைதான், ஹதீஸ்லாம் இருக்குதான், அதெல்லாம் சரிதான், என் குடும்பத்துக்கு செட் ஆகாது, அப்போ மட்டும் நான் இப்படி விளைவிக்கிறேனே, இப்படி சமரசம் செஞ்சுக்கிறேனே என்று இந்த உலகத்திலே நாம் சக மனிதர்களிடத்திலே காரணத்தை சொல்லி தப்பித்துக்கொண்டே இருக்கிறோம். மறுமையிலே அல்லாஹ்வினுடைய முன்னிலையிலே நாம் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டால் நாம் தப்பிக்க முடியாது, காரணத்தை சொல்லி ஓடிவிட முடியாது. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் விசாரிப்பான். இதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு தூய தௌஹீதை ஏற்று வாழ்கிறோம் என்றால் நம்மிடத்திலே பிரகாசிக்க வேண்டிய, மிளிர வேண்டிய, ஜொலிக்க வேண்டிய, வெளிப்படுத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதிகமாக பேசி 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 சமுதாயத்தை சீர்திருத்தலை தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு யாரும் வந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய அழகை பார்த்து, அவங்களுடைய நிறத்தை பார்த்து இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு யாரும் வரலை. அப்படி வந்தால் அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் சூப்பராக இருக்கிறீங்க, உங்கள் பேச்சு அருமையாக இருக்குது, உங்கள் கிராஃப்ட் சூப்பராக இருக்குது, இதுக்காக நான் மார்க்கத்துக்கு வந்தேன், ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம், ஒருத்தரை. இப்படி ரசூலுல்லாஹ் கட்டுப்படுத்தவே இல்லை. இறை அச்சத்தை மையக்கருவாக கொண்டு சமுதாயத்தை கட்டமைச்சாங்க. எனக்கு பயப்படாதடா, நான் இன்னைக்கு போயிடுவேன், இன்னைக்கு வாழ்றேன், நாளைக்கு போயிடுவேன், எனக்காக நீ வாழாதே, எனக்காக இஸ்லாத்திற்கு நீ வராதே, படைச்சவனுக்காக வா. நான் சொல்லிட்டு செத்துருவேன், நாளைக்கே இறந்து போகலாம், இறந்து போயிடலாம், உங்களை விட்டு பிரிந்து போயிடலாம், நான் போனாலும் இந்த கொள்கை இருக்கும், இந்த மார்க்கம் இருக்கும், இதற்கு நீ கட்டுப்பட்டிரு. என்னை நேசிக்கலாம், ஆனால் அதிகப்படியான நேசத்தின் மூலம் இதற்காகவே இஸ்லாத்தில் இருக்குன்னு நினைச்சாது. இதெல்லாம் மார்க்கம் என்ன செய்கிறது? நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடு, சொன்னது என்னவோ அதுதான் செயல்பாட்டில் இருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு. இதை ரசூலுல்லாஹ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. எல்லா நேரத்திலையுமே ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் அதிகம். நாணயத்தன்மை, ஒழுக்க, மாண்பு, எந்த ஒரு பெண் குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாத ஒரு தூய கற்புக்கு சொந்தக்காரர் அன்னலம் பெருமானார். பொருளாதார குற்றச்சாட்டிற்கு உட்படுத்தப்படாத ஒரு ஆகச்சிறந்த ஒரு மாமேதை அன்னலம் பெருமானார். சமூகத்திலே நீதி நேர்மை என்றால் நெஞ்சை நிமிர்த்தி பேசக்கூடிய ஒரு மகத்தான உறுதியை கொண்டவர் அன்னலம் பெருமானார். இந்த கேரக்டர் சமுதாயத்தை மாற்றுச்சு. என்ன மாதிரி வாழ்றாரா இவரு, சொன்ன மாதிரி இருக்கிறாரே,
தான் சொல்லிட்டு சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படி இல்லையே. சொல்லு சுல்தான், செயல் தான் சொல்லுவானே. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழலை. மார்க்கத்தின் அடிப்படையிலே தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு ரசூலா வாழ்ந்தார்கள். அந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் அதிகம். ரசூலா ஒரு நேரத்திலே சொன்னார்கள், ஓ இன்ன அமீனனா லிக்குல்லி உம்மத்தின் அமீனா, ஒவ்வொரு சமூகத்திலேயும் ஒவ்வொரு உம்மத்திலேயும் ஆகச்சிறந்த நம்பகத்தன்மை கொண்டவர்கள் இருந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஓ இன்ன அமீனனா ஐயத்துஹுல் உம்மத்தும் அபு உபைதத்தபனு ஜர்ராஹ், என்னுடைய உம்மத்திலே ஆகச்சிறந்த நம்பிக்கைக்கு சொந்தக்காரர், இவரை நம்பலாம் அப்படின்னு ஒருத்தரை காட்டணும்னா ரசூலுல்லாவே சொல்றாங்க, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபி தோழரை ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. இவர் அழகா நம்பலாம், வாக்குறுதி கொடுத்தா அதை பேணுவார், அமானிதத்தை பால்படுத்த மாட்டார், உண்மையை பேசுவார், நேர்மையாக நடப்பார், நீதியாக நடப்பார், இவரை நம்பலாம் என்று ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை காட்டினார்கள். இதை நான் சொல்றதுக்கு காரணம், ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளிடத்திலேயும் கொள்கை எந்த அளவிற்கு ஆணி வேறாக உறுதியாக இரும்பு பிடிமானமாக இருக்கிறதோ அதை போல நல்ல ஒழுக்கங்கள் இருக்கணும், பேச்சு சரியா இருக்கணும், நீதி நேர்மை நியாயம் பொருளாதார விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆகுது தெரியுமா? கொள்கையில் சரியாக விளங்கிடுறோம், பாவத்தை விட்டு விலகிடுறோம், ஷிர்க்கை விட்டு விலகிடுறோம். நம்மள்ட்ட என்ன பிரச்சனை? ஒழுக்கத்தை சரியாக பேணுறது கிடையாது. பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நாணயத்தன்மையை பேணுவது கிடையாது. தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய மக்களே பல பேரை ஏமாற்றக்கூடிய நிலை, பொருளாதார விஷயத்திலே மக்களை ஏமாற்றி வாழ்க்கையை நடத்துகிற ஒரு நிலை, கேவலம், அசிங்கம், மார்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், இதெல்லாம் மார்க்கத்தை கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறவருடைய வாழ்க்கை தான் அந்த கொள்கைக்கு நல்ல பேரை பெற்றுக் கொடுக்கும். இந்த உலகத்தில் இன்னைக்கு கொள்கையை சொல்லக்கூடிய நம்மிடத்துல சின்ன சின்ன பாவங்கள், தீமைகள், ஒழுக்க மாண்புகள், சிதைந்து போகிற தன்மைகள் வெளிப்பட்டது என்றால், பெண் குற்றச்சாட்டு, பொருளாதார குற்றச்சாட்டு என்று வருகிறது என்றால், கொள்கைக்கு ஒரு மனிதன் வருவதையும் அது சேர்த்து தடுக்கும். இதனால் தான் இந்த ஜமாத்திலே கடுமையான கட்டுப்பாடுகள், சட்ட திட்டங்களை பைலா என்ற அடிப்படையிலே வரையறுத்து வைத்திருக்கிறோம். ஏன்? காழ்ப்புணர்ச்சியா, வெறுப்புணர்ச்சியா, பகையுணர்ச்சியா, குரோதமா, ஒவ்வொரு ஆளையும் அடித்து விரட்ட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையா? இல்லை இல்லை. கண்டவர்களையும் கலியவர்களையும் களி சடைகளையும் ஜமாத்திலே வைத்துக் கொண்டு பயணம் செய்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்கு மிகப்பெரிய அவமானம். ஒருத்த மார்க்கத்தை நோக்கி கொள்கையை நோக்கி வருவதற்கு தடுப்பறனாக இதெல்லாம் வந்து நின்றும். அதனால தான் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டாமா? நிர்வாக கட்டமைப்பு என்றால் இதெல்லாம் சேர்ந்து உள்ளடங்கினது தான், இதுவும் சேர்த்து தான். அல்லாஹ் பார்ப்பான், இதெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக விசாரிப்பான். அப்போ இறைவனுக்கு பயந்துதான் ஒவ்வொரு மார்க்கத்தை ஈமான்தாரிகளும் எப்படி பயணம் செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களே, அந்த மாதிரி பயணம் செய்யணும். யமாமா நாட்டை சார்ந்த சுமாமா என்கின்ற ஒரு நபித்தோழர் 3 நாள் 3 நாட்கள்ல முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு, வியாபார ஒப்பந்தம், நாணயத்தன்மை, நேர்மை இதையெல்லாம் பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வந்தவர் சுமாமா என்கின்ற ஒரு நபித்தோழர். ஒரு உதாரணம் அல்ல. நஜ்ஜாசி மன்னர், அபிசீனிய மன்னர், ஒரு ஆளுகிற அரசனுடைய ஆள் மனதை தொடக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது. அதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். அடைக்கலம் மட்டும்தான் கொடுத்தார் அபிசீனிய மன்னர், தன் நாட்டுக்குள்ளே பாதுகாத்தார். பாதுகாத்ததோடு சேர்த்து அல்லாஹ் அவருடைய பார்வையையும் இஸ்லாத்தை நோக்கி திருப்பினான். அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். நஜ்ஜாசி மன்னர் தன் நாட்டுக்குள்ளே அடைக்கலம் கேட்டு வந்த சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழவிட்ட அந்த மனிதர், அந்த மன்னர் அந்த மக்களை, சஹாபாக்களை வாட்ச் பண்றார், தொடர்ச்சியா பார்க்கிறார். மார்க்கத்தை சூப்பரா பேணுறாங்க, சரியா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க, நியாயமா இருக்கிறாங்க, உண்மையை பேசுறாங்க. இதெல்லாம் அபிசீனிய மன்னருடைய ஆள் மனதை தொடுகிறது. நல்லா இருக்கிறாங்களே, இந்த மார்க்கம் நல்லா இருக்குதே, அதை விளங்கிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. சாகர வரைக்கும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லாமலேயே மரணித்து போனவர் அபிசீனிய மன்னர். உங்களுக்கு தெரியுமா? காயிபு ஜனாசா சட்டம் இறக்கப்பட்ட தருணமே இந்த தருணம் தான்.
அபிசீனிய மன்னர் நஜ்ஜாசி மன்னர் மரணித்து போன பிறகு தொழுகை நடத்தப்படாமல் ஒரு முஸ்லிமினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் மதீனாவிலே இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுத்தான். நபியே, தொழுகை நடத்தப்படாமல் ஒரு ஈமான்தாரியினுடைய சடலம் புதைக்கப்பட்டு விட்டது, மதீனாவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். காயிபு ஜனாசா சட்டத்தை அந்த இடத்திலே அல்லாஹ் பிறப்பித்தான். அங்கே அடக்கம் செய்யப்பட்ட அபிசீனிய மன்னருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தொழுகை நடத்தினார்கள். மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றம் முஸ்லிம்களுடைய செயல்பாட்டால் கொள்கை ஏற்படுத்திய அந்த தாக்கம், அந்த மாற்றம் பல பேருடைய உள்ளத்தை கொண்டு வந்து இஸ்லாத்தின் பக்கம் இணைச்சிச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்மளால பேச முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து யாரும் இந்த கொள்கையை ஏற்றவர்கள் உண்டா? உண்டா? பாய், அருமையா வாழ்றீங்க, வியாபாரத்தில் சரியா இருக்கிறீங்க, பொருளாதார மோசடி உங்கள்கிட்ட நான் பார்த்தது கிடையாது, பொய்யை பார்த்தது கிடையாது, புறத்தை பார்த்தது கிடையாது, அவதூறை பார்த்தது கிடையாது, குறை சொல்லக்கூடிய தன்மையை நான் பார்த்தது கிடையாது, ஒழுக்க மாண்பை உங்களிடத்திலே பார்த்தேன், நேர்மையை பார்த்தேன், நியாயத்தை பார்த்தேன், தர்ம சிந்தனையை பார்த்தேன். உங்கள் வணக்க வழிபாடும் உங்கள் ஒழுக்க மாண்பும் என்னை இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கிறது. பாய், யாராவது சொல்றாங்களா? சொல்ற மாதிரி நம்ம வாழ்றோமா? இல்லையே. செவி ஏற்று விட்டோமே, செயல்படுத்தலையே. இஸ்லாத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய காரியம் இல்லையா இது? மார்க்கத்திற்கு மாற்றமாக பயணிப்பவனுடைய ஒரு முனாஃபிக்கு தன்மை இல்லையா இது? அதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பான். இதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பான். மார்க்கத்தை உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறார்கள். சைனீஸ் பேசுகிறான், ஜப்பானீஸ் அந்த மொழி பேசுகிறான், அமெரிக்காக்காரன் இருக்கிறான், ஆஸ்திரேலியாக்காரன், எக்கச்சக்கமான மொழி பேசக்கூடியவர்கள், இனத்தவர்கள், கருப்பினத்தவர்கள், வெள்ளையர்கள் என்று ஏராளமான பேர், கோடான கோடி மக்கள் உலகத்திலே வாழுகிற இந்த வாழ்க்கை முறையிலே அல்லாஹ் கொஞ்ச பேரை தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறானே. இந்த மார்க்கத்துக்கு விசுவாசமா இருக்கிறது நமக்கு கடமை இல்லை? அது அல்லாஹ் நமக்கு கேட்க மாட்டான்? ஏண்டா, உலகத்தில் எவ்வளவு பேர் அல்லாஹ் நான் வழிகேட்டில் விட்டுட்டேன், அவனுக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்கலையே, உனக்கு தந்தனே, நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்டா நம்ம என்னங்க பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏதாவது அல்லாஹ் குறை வச்சிருக்கானா? நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்கானா? சாப்பாட்டில் பிரச்சனையா? ட்ரெஸ்ஸில் பிரச்சனையா? தங்குற இடத்துல பிரச்சனை? என்ன குறை, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. எந்த குறையும் அல்லாஹ் நமக்கு வைக்கலையே, எந்த குறையும் வைக்கலையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே இது குறித்தெல்லாம் நமக்கு விசாரிப்பான். சமுதாயத்தில் இன்னொரு குணம் இருக்குது, இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இஸ்லாமிய மார்க்கம், அதுக்கு முன்னாடி மார்க்கம் வழிபாட்டை எவ்வளவு நமக்கு கற்பித்து தருதோ அதே போல அதைவிட அதிகமாக வழிகேட்டை தோலுரிக்க சொல்லும். இஸ்லாத்தின் தாரக மந்திரமே என்ன? லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவனும் இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்வதற்கு அருகதை அற்றவன். வழிபாட்டை சொல்வதற்கு மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் வரல. வழிபாட்டை சொல்றதுக்கு வந்துச்சு? அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்ல வந்துச்சா? அல்லாஹ்வை மட்டும் வணங்கு என்று சொல்றதுக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனுடைய பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் அப்துல்லா தான். அப்துல்லானா அல்லாஹ்வின் அடிமை தான். பேர் இருந்துச்சு, பேரில் அல்லாஹ் இருந்துச்சு, மனசுல இல்லை. அல்லாஹ்வை மட்டும் நம்பி வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை முறை அது இல்லை. இதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூதரா அனுப்பி முதல்ல வழிகேட்ட தோலுரிக்க சொன்னான். எந்தெந்த வாழ்க்கை முறையெல்லாம் விட்டு விலகி வாருங்கள், அல்லாஹ்வை மட்டும் நம்பி பயணம் செய்யுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் நன்மையை ஏவுவதோடு தீமையை தடுக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தையும் கொண்டிருக்க சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, நன்மையை பேசுகிறார்கள், எல்லாருமே செய்கிறாங்க, எல்லாருமே பேசுகிறார்கள். தீமையை தடுக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு சமுதாயத்தில் குறைஞ்சிருக்குதா இல்லையா? குறைஞ்சிருக்குதா இல்லையா? இந்த சமுதாயத்தில் அமைப்புக்கு பஞ்சமா? இயக்கத்துக்கு குறைவா? ஜமாத்துகளுக்கு பஞ்சமா? ஆலிம்களுக்கு தான் பஞ்சமா? எல்லாருமே இருக்கிறார்களே, அப்புறம் ஏன் சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமை இருக்குது? அப்புறம் ஏன் சமுதாயத்தில் வட்டி கொடுமை இருக்குது? அப்புறம் ஏன் சமுதாயத்தில் சாராயத்தை குடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது?
போதை பழக்க வழக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்ட அந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஏன் இருக்குது? சொல்பவர்கள் சொல்லவில்லை, அதனால் குடிப்பவர்கள் நிறுத்தவில்லை. பாவம் செய்பவர்கள் அதிலிருந்து விலகவில்லை. சொல்பவர்கள் சொல்லவில்லை, அதனால் திருந்த வேண்டியவர்கள் திருந்தவில்லை. சொல்பவர்கள் சொல்லவில்லை, அதனால் மாற வேண்டியவர்கள் மாறவில்லை. மார்க்கத்தை பேச வேண்டியவர்கள் வாயை மூடினார்கள். அத்தோடு சமுதாயம் செத்து வீழ்ந்து விட்டது. தீமையை தடுப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. அது ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு சித்தாந்தம், கொள்கையை கர்ஜனை செய்கிற ஒரு மகத்தான ஒரு உறுதிப்பாடு. ஹுனைன் போர்க்களம். மக்களுடைய எண்ணிக்கை சஹாபாக்களுக்கு மனசிலே மமதையை ஏற்படுத்திருச்சு. கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குதுன்னு சஹாபாக்கள் நம்பி போனார்கள். ஆனால் அந்த கூட்டம் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை என்று புறமுது காட்டக்கூடிய அந்த தன்மையை பார்த்து தெரிந்து கொண்டார்கள். சஹாபாக்கள்லாம் ஓட்டம் எடுத்துட்டாங்க. அபூ சுஃபியான் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர். ரசூலுல்லாஹ்வும் அபூ சுஃபியானும் மட்டும்தான் ஹுனைன் போர்க்களத்தில் நிற்கிறாங்க. ரெண்டே பேர் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹுனைன் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வை சுத்து போட்டுட்டாங்க மக்கத்துக்கு, அதாவது குஃபார்கள், எதிரிகள். ரசூலுல்லாஹ் இந்த இடத்திலே பேசுகிறார்கள். பேசுகிற வார்த்தையை பாருங்கள். சுத்தி எதிரிகளுடைய கூட்டம் சுற்றி வளைக்கப்பட்ட பொழுதும் நான் சத்தியத்தை பேச வந்தவன் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அண்ணன் நபி லா கதிப், நான் நபிதான், நான் பொய்யுரைப்பவன் இல்லை. சுத்து போட்டுட்டீங்கன்னா, சுற்றி வளைச்சிட்டீங்கன்னா நான் நிலைப்பாட்டை மாத்திக்கிடுவேனா? நான் கொள்கை கோட்பாட்டை மாத்திக்கிடுவேனா? எவனுக்கும் பயப்படாமல் தான் இந்த களத்தை நான் சந்தித்திருக்கிறேன். நான் நபிதான், நான் பொய்யுரைப்பவன் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். கூட இருந்தது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரே ஒரு நபித்தோழர் தான். எப்படி இருந்துச்சு? சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அது கொள்கைவாதிக்கு ரொம்ப அடிப்படை. நன்மையை ஏவனா யாரும் உங்களை தடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஆம்புலன்ஸை வச்சு இயக்கம் நடத்துகிற நிலையும் இந்த உம்மத்தில் இருக்குது. இரத்த தானத்தை மட்டுமே மைய பொருளாக வைத்து சுழலக்கூடிய இயக்கங்கள் இன்றைக்கு நம்ம உம்மத்தில் இருக்கிறது, சமுதாயத்தில் இருக்கிறது. நன்மையை பேசுறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து விட்டார்கள். பாவத்தை தடுப்பதற்கு இன்னும் வரவில்லை. மனசுக்கு தைரியம் இல்லை, அந்த துணிச்சல் இல்லை. மார்க்கத்தை, கொள்கையை எத்தி வைக்க வேண்டும், பாவத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வைராகிய குணம் இன்றைக்கு மழுங்கி போய்விட்டது சமுதாயத்தில். கொள்கையை பேசுகிற நமக்கு வரவே கூடாது, ஆபத்து. தீமையை தடுக்கிறத எப்ப நம்ம நிப்பாற்றோமோ அன்னைக்கே படைச்சவனுடைய உதவியும் பேர் அருளும் தடுக்கப்பட்டுவிடும். பாவத்தை பாவம்தான் என்று உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் சொல்லுகிற துணிச்சல் ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் வேண்டும். அது வேண்டும். இன்னைக்கு என்ன, அதெல்லாம் பேசாதீங்க, இதையெல்லாம் பத்தி பேசாதீங்க, இப்படியெல்லாம் பேசினா செட் ஆகாது, சரி வராது. நன்மையை ஏவிட்டு போயிரும். தொழுகையை மட்டும் சொல்லுங்க, நோன்பை மட்டும் பேசுங்க, தர்மத்தை மட்டும். இதை சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ் வந்தாங்க? இதை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? இதையும் சொல்றதுக்கு வந்தாங்க. மிக குறிப்பா வழிகட்ட தோலுரிக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் அல்ல, எல்லா இறை தூதர்களும் வந்த காலகட்டத்தை நீங்கள் ஒப்பிட்டு உரசி பார்த்தீர்கள் என்றால் பாவம் தலைவிரித்து ஆடும் பொழுது அதை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்தான். தீமையை எதிர்த்து போர் பிரகடனம் செய்வதற்குத்தான், போர் குணம் கொண்ட போராளியாக களத்திலே நிற்பதற்குத்தான் அல்லாஹ் தூதர்களை நியமித்தான். அந்த காரியத்தை விட்டு ஒரு கொள்கைவாதி வெளியே போகலாமா? அது பாவம் இல்லையா? கொண்ட கொள்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை இல்லையா? இதை குறித்து அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? யோசித்து பாருங்கள். என்ன கேடுகட்ட கொள்கை, என்ன செயல்பாடு! அல்லாஹ் வன்மையா கண்டிப்பானே. ஏண்டா சொந்த ஊரில் வாழக்கூடிய மக்களை தீமையிலிருந்து வெளிக்கொண்டுவதற்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் விசாரித்தான். நாம் என்ன செஞ்சோம்? செஞ்சிருக்கிறோமா? உங்கள் சக்திக்கு உட்பட்டு மனசுல கை வைத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்கள். இறைவனுக்கு பயந்து நான் சொல்லுகிறேன், என் சக்திக்கு உட்பட்டு இந்த ஊரிலே நடக்கக்கூடிய தீமைக்கு, பாவத்திற்கு எதிராக என்னுடைய குரலை நான் உயர்த்தி பேசினேன். என் கடமை முடிஞ்சிருங்க, கடமை முடிஞ்சிரும். அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். ஏண்டா அவங்க திருந்தலன்னு அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நீ ஏண்டா சொல்லலன்றதான் அல்லாஹ் விசாரிப்பான். விளங்குதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ ஏன் சொல்லலன்னு அல்லாஹ் விசாரிப்பான், அவன் ஏன் திருந்தலன்னு அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வே பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே லஸ்த அலைக்கும் பிம் சைத்தியர்,
நீர் அந்த மக்களுக்கு அனுப்பப்பட்ட பொறுப்புதாரிலாம் கிடையாது. அவன் சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, அவன் பாவம் செஞ்சா என்ன, தீமை செஞ்சா என்ன, அப்படின்ற மாதிரி கலன்றும் போயிடக்கூடாது. அதே நேரத்திலே பம்பரமாக சுழன்று நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வழிகேட்டை, கேடுகட்ட கலாச்சாரத்தை, தீமையை, பாவத்தை சுட்டி காட்டு தடுக்கக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இருக்கணும். இதுக்குத்தான் நீங்கள் அவன் சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போனாலும் உங்கள்கிட்ட விசாரிக்க மாட்டேன், எடுத்து சொல்லிட்டீங்களான்னு தான் நான் விசாரிப்பேன். ரசூலுல்லாவுக்கும் இதுதான் கடமை, நமக்கும் இதுதான் கடமை. தீமையை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. திருந்தாவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதை மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, ஆள் மனதிலே ஆழமாய் பதிய வைக்க சொல்கிறது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் இதுக்கு தான் அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திலிருந்து, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திலிருந்து, சாலிஹ் நபியினுடைய சமூது கூட்டம் அந்த சமுதாயத்திலிருந்து, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மத்தியன் வாசிகள் அந்த சமுதாயத்திலிருந்து, தோப்பு வாசிகள், கிணற்று வாசிகள் என்று எக்கச்சக்கமான வரலாறை குர்ஆனிலே நாம் படிக்கிறோமே. என்ன சொல்றான் அல்லாஹ், என்னத்தை சொல்றான், அதன் மூலம் நமக்கு என்னத்தை சொல்ல வரான், என்ன படிப்பினை? ஒவ்வொரு தூதரையும் தூக்கி பேசுறதுக்கா, சமுதாயத்தை தாக்கி பேசுறதுக்கா, கீழ்த்தரமா கேடுகட்டவர்களை, கெட்ட அடியார்களை இழிவுபடுத்துறதுக்கு அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொன்னா? ஃபிரௌனை எதுக்கு சொன்னா அல்லாஹ்? என்னத்துக்கு சொன்னா? ஃபிரௌனை மாதிரி நீ இருந்தாத, அகம்பாவம் பிடிக்காத, ஆணவம் கொள்ளாத என்பதை பேசுறதுக்கு தான் ஃபிரௌனுடைய வரலாற்றை அல்லாஹ் சொன்னானே ஒழிய ஃபிரௌனை கேவலப்படுத்துவதற்கு இல்லை, ஃபிரௌனை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை, ஃபிரௌனை அவமானப்படுத்துவதற்கு இல்லை. ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான்னா இவனை மாதிரி நீ இருக்காதன்றதுக்கு காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சிலாகிச்சு சொன்னா, புகழ்ந்து பேசினா. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதுக்கு சொல்றான், என்னத்துக்கு சொல்றான், எதுக்கு சொல்றான்? இப்ராஹிம் நபியை புகழ்றதுக்கா? இப்ராஹிம் நபியை அப்படியே சிலாகிச்சு சிலிர்த்து புகழ்ந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கா? அதுக்கு அல்ல. இப்ராஹிம் நபி மாதிரி கொள்கை விஷயத்திலே ஆடாமல் அசையாமல் ஓடிவிடாமல் புறமுது காட்டி விடாமல் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பெற்ற தந்தையே இணை வைத்தாலும் அதை எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்தது. ஊர் உலகமே தன்னை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசினாலும் கொண்ட கொள்கையிலே தடுமாறாமல் தடமாறாமல் இறுதி வரைக்கும் கொள்கையை கர்ஜனை செய்யக்கூடிய விஷயத்திலே அவரிடத்திலே படிப்பினை இருந்தது. அதனால் பேசுகிறான் இப்ராஹிம் நபியை. விளங்குதா? வரலாறுகள் முழுக்க இதுக்குத்தான். எல்லாவற்றையும் கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம், ஆனால் ரசிக்கிறோம். ரசனை குணத்தை விட்டுவிடுங்கள். நாம் உலகத்திலே அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கு அல்ல இந்த இயக்கம், இந்த ஜமாத். உலகத்திலே அரசியல் ஆதாயம் பெறுவதற்கும் இல்லை. இன்றைக்கு நோட்டுக்கும் சீட்டுக்கும் இந்த சமுதாயத்தின் மானத்தை அடைமானம் வைத்துக் கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம், இயக்க தலைவர்களை பார்க்கிறோம். கொண்ட கொள்கையை தூக்கி தூர வீசிவிட்டு செல்லக்கூடிய மனநிலையை பார்க்கிறோம். ஈமானிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முதன்மை இடத்தை வழங்காமல், உலகத்தின் பதவியும் பட்டமும் பெருமையும் ஆணவமும் திமிரும் இருமாப்பும் உலகத்திலே பல பேரை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் வரவில்லை, அதற்காக வரல. சொந்த வாழ்க்கையை செயல்படுத்தி சீர்படுத்தி சிற்பமாய் செதுக்கி கொண்டு மக்களையும் மாற்றுவதற்குத்தான் வந்தோம். உலகத்தின் ஆதாயத்தை நோக்கி எந்த தூதரையும் அல்லாஹ் அனுப்பல. உலகத்தில் உங்களுக்கு அரசாட்சி கிடைக்கும், நீங்க மன்னராவீங்க, உங்களுக்கு கீழே மிகப்பெரிய இராணுவம் வரும், அல்லாஹ் எந்த தூதருக்காக சொன்னானா? சொல்லலையே. ரசூலா நினைச்சாங்களா? கனவாவது கண்டாங்களா? நினைச்சாங்களா? எழுத படிக்க தெரியாத என்னை இறைவன் மன்னனாக ஆக்குவான் என்று ரசூலா நினைச்சாங்களா? அதுக்காக சஹாபாக்களை திரட்டினாங்களா? இல்லையே. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த பரிசு தான் அது. ஆட்சி அதிகாரம் என்பது உலகத்திலே நம்முடைய பசியாக இருக்கக்கூடாது, நம் நோக்கமாக இருக்கக்கூடாது, நம் இலக்காகவும் இருக்கக்கூடாது. அதற்காக நாம் வரவழைக்கப்படவில்லை. நம்மை அல்லாஹ் அதுக்காக உருவாக்கவும் இல்லை. நம்மை படைத்ததற்கு காரணம் உலகத்தின் ஆதாயத்திற்காக அல்ல, மறுமைக்காகத்தான். அதனால் இறைவன் குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டு நமக்கு பரிபூரணப்படுத்தி விட்டான் வாழ்க்கை செயல் திட்டத்தை. இனிமே ஒருத்தன் பிறந்து வந்து இதெல்லாம் ஹலாலு ஹராம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறானா? அல்லாஹ் எதையாவது சொல்லாமல் விட்டுட்டானா?
எதையாவது பேசாம விட்டுட்டானா? இது கூடுமா இது கூடாதான்னு தெரியாத அளவிற்கு தெரியாத புதிராக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறானா? எல்லாத்தையும் சொல்லிட்டான் அல்லாஹ். விளங்குதா? எல்லாத்தையும் சொல்லிட்டான் அல்லாஹ். அதை பேணுவது மட்டும்தான் நம்முடைய கடமை, அதை பின்பற்றுவது மட்டும்தான் நம்முடைய கடமை. யாருக்கும் எவருக்கும் ஊருக்கும் உறவுக்கும் அடிபணியாமல், சரணடையாமல், சமரசம் செய்யாமல் சத்தியத்தை இறுதி வரைக்கும் உறுதியாக பற்றி பிடித்து வாழ்வதுதான் நம்முடைய கடமை. அதற்குத்தான் நாம் வந்தோம். வந்த நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சொந்த நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நாம் பேணுகிற வாழ்க்கை முறை, நாம் ஈட்டுகிற செல்வம், நாம் கட்டுகிற வீடு, கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளை, என்ன நோக்கம் வேண்டுமானாலும் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கலாம். அதை அல்லாஹ் ஹராமாக்கவில்லை. அதே வேளையில் முதன்மை கொள்கைக்கு, மார்க்கத்திற்கு, இஸ்லாத்திற்கு, ஈமானுக்கு இரண்டாம் பட்சம் தான் மற்றதெல்லாம், மூன்றாவது பட்சம் தான் மற்றதெல்லாம், அடுத்த கட்டம் தான் மற்றதெல்லாம். கொள்கைக்கோ ஈமானுக்கோ இஸ்லாத்திற்கோ மார்க்கத்தை பேணுகிற வாழ்க்கைக்கோ ஏதாவது தடங்களாக, தடை கற்களாக வந்து நின்றால் அதை சுக்கு நூறாக ஒடித்து சிதற வைக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு கொள்கைக்கு வாதிக்கும் வரணும். அப்படி ஏற்பட்டால்தான் அசத்தியவாதிகள் பயப்படுவார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசுகிறோம், நாம் வீசுகிறோம், தூக்கி போடுறோம். அசத்தியவாதிகள் அஞ்சி நடுங்குகிறார்கள், உள்ளமெல்லாம் திடுக்குறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் வார்த்தை அல்லாஹ் சொன்னான், நபியே தஹ்சபுஹும் ஜமீஆ, எதிரிகள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறாங்களே என்று நபியே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒக்குலூபுகும் சத்தா, அவங்களுடைய உள்ளங்கள் பலதரப்பட்டதாக பிரிந்து போய் கிடக்கிறது. கொள்கையால் அவர்கள் ஒன்றுபடவில்லை. அவங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கொள்கைவாதிக்குத்தான் அந்த ஒருங்கிணைப்பு, அந்த ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய தன்மை அது வரணும். அதை வரவழைக்க சொல்கிறான் இறைவன். கன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. அல்லாஹ் சொல்கிறான், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசும் பொழுது, சத்திய கருத்தை சொல்லும் பொழுது அசத்தியவாதிகள் சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுகிற கழுதைகளை போன்று ஓடுகிறார்கள். நாம உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம, சமரசம் செய்யாம, வளைஞ்சு கொடுக்காம, நிலை குலைந்து போகாம, தடுமாறாம, தடம் மாறாம, கொள்கையை இறுதி வரைக்கும் பற்றி கொண்டு சமுதாயத்திலே நெருப்பு கங்குகளாக, அக்கினி பிளம்புகளாக நாம் பேசி 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 நம்முடைய கொள்கை நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் நிரூபித்தால் மட்டும்தான் அசத்தியவாதிகளுக்கு தான் இருக்கக்கூடிய கொள்கை அசத்தியம் என்று விளங்கும். நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், இந்த சமரசம், இந்த பலவீனம் நம்முடைய ஈமானையும் சேர்த்து சவக்குழியிலே தள்ளும். அதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் கொள்கைக்கு ஒரு பாதிப்பு என்றால் கர்ஜனை செய்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு சம்பவம், உஹது போர்க்களம். அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அந்த காலகட்டம் அபு சுஃபியான் ஆப்போசிட்ல இருக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் பின்வாங்கி போனார்கள், உண்மைதான், மறுப்பதற்கில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட ஒரு மறைவான இடத்திலே மறைந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வும் நிற்கிறாங்க. அபு சுஃபியான் ஆப்போசிட் டீம்ல இருந்து கொண்டு கத்துகிறார், பார்த்தீர்களா அபூபக்கர் அபூபக்கர் என்று சொன்னார்கள், காணவில்லை, காணாமல் போய்விட்டார். உமர் உமர் என்று சொன்னார்கள், உமரை காணவில்லை, காணாமல் போய்விட்டார். ஒரு கட்டத்திலே அபு சுஃபியான் சொல்கிறார், முகம்மது முகம்மது என்று சொன்னார்களே, முகம்மதை காணவில்லை, ஓடிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை ஆஸ்வாசப்படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க, பேசாதீர்கள், மாறு கருத்து சொல்லாதீர்கள். இங்கே அபூபக்கருக்கு முக்கியத்துவம் இல்லை, உமருக்கு முக்கியத்துவம் இல்லை, உஸ்மானுக்கு முக்கியத்துவம் இல்லை, எனக்கும் முக்கியத்துவம் இல்லை. ஒரு கட்டத்திலே அபு சுஃபியான் தன்னுடைய கொள்கையை தூக்கி நிறுத்தி பேசுகிறார். என்ன பேசினார்? லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலைகளுக்கு தான் வெற்றி என்று சொன்னார். வெற்றி பெற்று விட்டார்கள், எங்கள் கடவுள்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் அவரை மன்னிக்கணும், அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், அதை இங்கே பேசவில்லை. அதே நேரத்திலே அவர் கொள்கையை சீண்டி பார்த்த பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள், இப்பொழுது ஏன் நீங்கள் அமைதி காக்கிறீங்க? ஏன் அமைதி காக்கிறீங்க? இங்கே எனக்கு இம்பார்ட்டன் இல்லைப்பா, உனக்கு இம்பார்ட்டன் இல்லை, ஏற்றிருக்கிற கொள்கைக்கு முக்கியத்துவம் இருக்குதுல்ல. கொள்கையை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசுகிறார், இழித்து பேசுகிறார், எள்ளி நகையாடுகிறார், உன்னுடைய எதிர்ப்பு குரலை நீ எகரி சொல்லக்கூடாதா, பேசக்கூடாதா? அது உனக்கு கடமை இல்லையா?
அது உனக்கு பொறுப்பு இல்லையா? நீ ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தம் தானே, ஓரிரை கொள்கை வழிபாடு தானே, ஏகத்துவ சிந்தனை தானே. அதை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசினார் என்றால் இந்த உலகத்திலே ஒரு கொள்கைவாதி, ஒரு ஏகத்துவவாதி, ஒரு தூய முஸ்லிம் ஈமான்தாரி எப்பொழுது கோபப்படணும், எப்பொழுது கொந்தளித்து ஏளனும் என்பதை ரசூலுல்லாஹ் அந்த சபையிலே ஒரே ஒரு தருணத்திலே போட்டு உடைத்து விட்டார்கள். இப்படி வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலத்திலாவது அல்லாஹ்விற்காக மனம் மாறி திருந்தி இறைவனுக்காக கொள்கையை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இந்த கொள்கை மட்டும்தான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இந்த மார்க்கம் மட்டும்தான் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். அல்லாஹ் பேசுகிறான், நரகத்தின் விளிம்பிலே நீங்கள் கிடந்தீர்கள், உங்கள் இடுப்பை பிடித்து இழுத்து கொண்டு சொர்க்கத்தை நோக்கி வழி நடத்தி சென்றவர் ரசூலுல்லாஹ். அவர் வைத்திருந்த ஒரே ஆயுதம் இந்த மார்க்கம் தான். இதுதான் நம்மை பண்படுத்தும், இதுதான் நம்மை பக்குவப்படுத்தும், இதுதான் நம்மை மகத்துவப்படுத்தும், இதுதான் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கும், இதுதான் நம்மை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லும். படைத்தவனுடைய சன்னிதானத்திலே நம்மை சங்கைப்படுத்தக்கூடியதும் இந்த மார்க்கம் தான். இதை விட்டால், இந்த மார்க்கத்தை விட்டால் உலகத்திலே வேண்டுமானால் பேரும் புகழும் புகழ்ச்சியும் மானமும் மரியாதையும் செல்வாக்கும் கிடைக்கிறது. கொள்கையை குழி தோண்டி புதைத்தவர்களுக்கு இந்த உலகத்திலே பொன்னாடை கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, பட்டம் கிடைக்கிறது, பொருளாதாரம் கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது, மானம் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, அத்தனையும் கிடைக்கிறது. மறுமையிலே இவர்கள் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கை சேதப்பட்டவர்களாக மறுமையிலே வந்து நிற்பார்கள். அந்த கூட்டத்தோடு நாம் போய் நிற்க போறோமா? எதற்காக வந்தோம்? எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம். கொண்ட கொள்கையை, மார்க்கத்தை யாருக்காகவும் எவருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுக் கொடுக்காமல் இறுக பற்றி கொண்டு பேசக்கூடிய ஒரு உறுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.